என்ன நடக்குது சார்? ஏன் அங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க? முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இடப்பற்றாக்குறை இருக்கு, இடத்த வந்து மாத்துறாங்க. ஒரு சில கோடிகளை வந்து செலவு பண்ணி நீங்க மாத்துறீங்க, ரைட்? இப்போ ரமேஷ் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர், அவரோட அலுவலகத்தை மாற்ற வேண்டிய அலுவலகம் தான். சொகுசான வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் மாத்துறாரா? எல்லாத்தையும் நீங்க மாத்தீங்கன்னா மக்கள் உங்களை மாத்திடுவாங்க. இப்போ அந்த பேசின அந்த காவல்துறை அதிகாரி அவங்க பையன் வந்து அவங்க சக தோழிக்கு, அவரோட படிக்கிற ஒரு சக தோழிக்கு ஹாயின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க உடனே அவரை போக்சோலத்துக்கு உள்ள வச்சிருவாங்களா? பல்வேறு முறைகேடுகள் வந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேகா சார்ந்தவர்கள் வந்து ஈடுபடுறாங்க. அவர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கை நீங்க எடுக்காம வெகுஜன மக்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீட் எதிர்ப்புக்காக மாணவர்கள் வந்து போடுறாங்க, அவங்கள காட்டு மிராண்டித்தனமாக தாக்க வேண்டிய சூழல் எங்க இருந்து வந்து உங்களுக்கு எந்த தைரியம்? அப்போ பாஜகவும் தாவேகாவும் ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க உங்க கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு 31 பேருக்கு வேலை கொடுக்குறீங்கல்ல, இப்ப சமீபமா இறந்து போன விவசாயிகளுக்கு நீங்க ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? 70 நாள்ல நீங்க கிட்டத்தட்ட 20,881 கோடி கடன் வாங்கிருக்கீங்க. இதுவரை எல்லா அரசாங்கமும் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு வாங்கினது இல்ல, வந்த உடனே 3 மாசத்துல யாரும் இவ்வளவு வாங்கினது இல்ல. 3 மாசம் கூட முழுசாக முடியல. கொரோனா டைம்ல கூட வாங்கினது. கொரோனா டைம்ல கூட இவ்வளவு வாங்கல. 5,000 கோடி 4,000 கோடி தான் வாங்க. நீங்க பல்கா வாங்குறீங்களா? 10,000 கோடி 15,000 கோடி வாங்கி இன்னைக்கு 20,881 கோடி நீங்க கடன் வாங்கிருக்கீங்கன்னா இது எதுக்கு? யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜயருடைய அந்த அலுவலகம் வந்து நாமக்கல் கவிஞருடைய 16 மாடிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதாக செய்திலாம் வெளியாயிட்டு இருக்கு. பிரம்மாண்டமா வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? ஏன் அங்கே ஷிஃப்ட் பண்றாங்க? அதாவது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்துக்காக ஒரு ஷிஃப்ட் பண்ணாங்க. உள்ளபடியே வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும், இது எல்லா விதத்திலும் வந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்னு தான் மக்கள் வந்து வாக்களித்தார்கள். அதுவும் வந்து எதிர்பாராத விதமாக யாரெல்லாம் வந்து ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினச்ச எம்எல்ஏக்கள் கூட வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ மக்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த 60 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகளும் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் வந்து இடத்துல வந்து வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் அவங்க செஞ்சதை விட பல மடங்கு மக்களோட திட்டங்களும் சேவைகளும், குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றுங்க தான் எதிர்பார்த்தா. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து திரும்ப சொன்னார், கஜானா காலி, பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்லாம் வந்து சொன்னார். ஓட்ட பாத்திரம் அதில் வந்து ஊற்ற போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் ஒன்றுமே நிதிநிலை ஒன்றுமே இல்லைன்னு வந்து சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு ப்ரௌடாக பேசுகிறார், தமிழ்நாடு வந்து நல்ல நிலைமையில் இருக்குது, முன்னேறிய ஒரு மாநிலம், பெண்கள் வந்து அதிகமான வேலைக்கு போகிறது இங்கே தான், இண்டஸ்ட்ரியில் வந்து பெருசாக இருக்குன்னு அங்கே வந்து பேசுகிறாரு. இங்கே ஒன்று பேசுகிறாரு, அங்கே ஒன்று பேசுகிறாரு. ஆனால் அவர் உண்மையிலேயே அவர் பேசுறது உண்மைன்னா, இன்றைக்கி வந்து பணமே இல்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. வெள்ளை அறிக்கைலாம் வெளியிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரூமெல்லாம் வந்து ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணி எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணுறீங்க. அது பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறீங்க. அங்கே இடம் பற்றாக்குறையாக இருக்குது, ஆட்கள்லாம் சந்திக்க பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இடம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை வந்து தினம்தோறும் வந்து சந்திப்பாங்க. பத்திரிகையாளர்கள்லேருந்து, பொதுமக்கள்லேருந்து, உயரதிகாரிலேருந்து தினம்தோறும் இயல்பாக சந்திக்கலாம் அவரை. மற்ற முதல்வர் கூட நான் அந்தளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவரை நான் வந்து பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அந்த மாதிரி இயல்பாக யாரும் வந்து சந்திச்சிட முடியாது. திரு எடப்பாடி அவர்கள் அதே மாதிரி இயல்பாக சந்திக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இயல்பாக சந்திக்கலாம். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லுங்கள், திரு விஜய் அவர்கள் அப்படி யாராவது சந்திக்க முடியுமா? நடிகர்கள் சந்திக்கிறாங்க, நடிகை சந்திக்கிறாங்க, வேற யாரும் பெருசாக சந்திக்கிற மாதிரி. சரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து வந்திருக்கீங்க. அப்போது உங்களை யார் சந்திக்க வராங்கன்னா, உங்களோட வெல்விஷர்ஸ், உங்களோட திரைப்படங்கள் நடித்தவங்க, திரைத்துறை சார்ந்தவங்களை மட்டும்தான் நீங்கள் சந்திங்க. பத்திரிகையாளர் இன்னைக்கு வரையும் நீங்கள் சந்திக்கலை. அரசு அதிகாரிகளே உங்களை வந்து பார்க்க முடியல. கிட்டத்தட்ட வந்து போன வாரம் சிஎம் ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிட்டத்தட்ட 650 பேர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சுருக்காங்க. 6 மாதம் ஆகுன்றாங்க. இப்போ நாளைக்கு ஒரு விஷயத்த வந்து பேசணும், இல்லை இன்னைக்கு ஒரு பேசணும் ஒரு விஷயத்தன்னா நீங்கள் 6 மாதம் கழிச்சு வாங்கன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு வெள்ள பாதிப்பு வந்தது பார்த்தீங்களா, செம்பரபாக ஏறி உடஞ்சது பார்த்தீங்களா, இரவாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாருமே ரீச் பண்ண முடியல, அரசு அதிகாரிகள் யாருமே ரீச் பண்ண முடியல. அதனால பல பேர் வந்து உயிரிழந்தாங்க, சென்னையே வெள்ளத்தில் மிதந்துச்சு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, முதலமைச்சர்ன்ற ரோல் அவ்வளோ பெரிய முக்கியமான அதிமுக்கியமான ஒரு ரோலில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் யாரையும் சந்திக்கிறது இல்லை. இடப்பற்றாக்குறை எங்கேருந்து வந்தது? ஒரு வேளை பல்கா அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா, 10 பேர் 5 பேருன்னு இப்படி வந்து சேர்றதுனால இன்னும் 25 பேர் வந்து சேருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த 25 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து அந்த இடத்துல வந்து ஐயா விஜய் அவர்கள் தலைமையில் சேர்றதுக்காக இந்த ஏற்பாடாக நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா புசியானந்த் தலைமையிலும் ஐயா ஆதவர்ஜுன தலைமையில் தான் எல்லாரும் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு புதிய முயற்சிக்காக இந்த ஏற்பாடான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம புரிஞ்சுக்கிறோம், முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இடப்பற்றாக்குறை இருக்குது, இடத்த வந்து மாற்றுறாங்க, ஒரு சில கோடிகளை வந்து செலவு பண்ணி நீங்கள் மாற்றுறீங்க, ரைட்?
இப்போ திரு ரமேஷ் அவர்கள் HRNC அறநிலையத்துறை அமைச்சர், அமைச்சர். ஆமா அறநிலையத்துறை அமைச்சர், அவரோட அலுவலகத்தை மாத்த வேண்டிய அலுவலகம் என்ன? இல்ல அதான் ஒரு கேள்வி வருது. விஜயோடைய அலுவலகத்தை மாத்துறாங்க, சரி, இவரோட அலுவலகத்தை எதுக்கு மாத்துறாங்க? இவ்வளவு அமைச்சர் இருக்கும்போது ரமேஷுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? முதல்ல ஒரு அரசாணை வந்து போட்டாங்க. ராதன் பண்டிட் அவர்களுக்கு வந்து போட்டாங்கல்ல, ஸ்பெஷல் ஆபீசர் டியூட்டி போட்டாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா. அரசியல் ஆலோசகரா. ஆமா, அரசியல் ஆலோசகரை போட்டாங்கல்ல. அதை வந்து பொதுமக்கள் நம்ம எல்லாம் வந்து நிறைய வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனாலும் அறிவிக்கப்படாத இன்னும் வந்து அரசியல் ஆலோசகர் வந்து அவரோட தான் டிராவல் பண்றாரு. அரசு நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா அரசுல சம்மந்தம் இல்லாத ஆட்கள், ஒரு சில ரெட்டிகள், இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனையில் அவர் கூடயே தான் இருக்காங்க. அவர் எங்க போனாலும், ஈவன் வந்து டெல்லி போனாலும் அவங்க கூட போறாங்க. IAS ஆபீசர் கூட்டம், அமைச்சரவை கூட்டத்தில் கூட அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு அதுதான். இப்போ வந்து ஜோசியர் வந்து சொல்லிட்டார், தலைகீழா மாத்தணுங்க, நீங்க வந்து உங்களுக்கு கண்டம் சரியில்லை, ஆட்சி எப்போ வேணாலும் கலையலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்க அலுவலகத்தை அமைச்சர் இது வந்து CM அலுவலகத்தையும் மாத்தணும். அதே மாதிரி HRNC அமைச்சர் மேல பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அவருக்கு ஒரு கண்டம் இருக்கு, அந்த கட்டத்தில் தப்பிக்கணும்னா இதை வந்து மாத்தணும் சொல்லு. உள்ளபடியே சொல்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா இதை வந்து பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம், பொதுமக்களோட வரி பணத்துல, ஏழை எளிய மக்கள் கட்டுற வரி பணத்துல இந்த மாதிரி இதான் சொல்றேன்னா ஊராம் வீட்டு நெய்ல நீங்க வந்து ஸ்வீட் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். இல்ல ஆடம்பரமா ஆசைப்படுறாரு. ஏன்னா சேரை மாத்துறாரு, அலுவலகத்தை மாத்துறாரு. யாருமே எந்த முதலமைச்சர் செய்யாத விஜய் அவர்கள் செய்யும் போது சொகுசான வாழ்க்கை அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எதையுமே விட்டுட்டு வந்த மாதிரி தெரியல, எல்லாத்தையும் மாத்துறாரு. அவரோட சொகுசான வாழ்க்கைக்காக எல்லாத்தையுமே மாத்துறாரா? எல்லாத்தையும் நீங்க மாத்தீங்கன்னா மக்கள் உங்களை மாத்திடுவாங்க. ஏன்னா இங்க இறுதி எஜமானர் வந்து மக்கள் தான். நீங்க வந்து மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருக்கணும். நீங்க தான் சொன்னீங்க, நான் எளிய பிள்ளை, உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. உதறிட்டு வந்து எந்த இதுவும் உதறல. இப்ப கூட கடைசியா அவர் பேசின மீட்டிங் பாத்தீங்கன்னா கரவன்ல தான் பேசினாரு. இன்னமும் பாத்தீங்கன்னா பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு நீங்க அரசாங்கத்துல வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து புரோட்டோகால் பிரகாரம் உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கு. தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இது ஒன்று Z+ல வந்து இருக்காரு அவர். இவ்வளவு பாதுகாப்பு இருந்தோம் நீங்க விடவே இல்லை. அந்த சினிமா கலாச்சாரம் எப்படி சினிமாவில் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு பிரைவேட் பவுன்சர் இருந்தோ அந்த பவுன்சர் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணார். யாரெல்லாம் இருந்தாங்களோ அதே தான். எதையுமே நீங்க உதறவே இல்லை. பொதுமக்களை நீங்க போய் சந்திக்கவே இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெரம்பூர் போயிருந்தப்போ இந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி போனப்போ கூட பொதுமக்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல, ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அம்மா வந்து கை கொடுக்க வரும்போது வந்து தட்டி விடுறாங்க. இப்படிதான் இந்த அரசாங்கம் எளிய மக்களுக்காகவோ எளிய பிள்ளையாவோ அவர் வந்து இல்லை. இன்னும் அந்த கோட்டையும் அவர் விடலை. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு கோட்டை தான் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் எல்லாத்தையும் கோட்டையை விட்டு இருக்காரு நம்ம வந்து பாக்குறோம். கரூர்ல வந்து பாதிக்கப்பட்ட அந்த 31 பேர் குடும்பத்துக்கு வந்து விஜய் அவர்கள் அரசு வேலையை வந்து தற்காலிகமாக கொடுத்திருந்தாங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு சென்னை அமர்வு நீதிமன்றம் மதுரை கிளையில. இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நம்மளோட யூத் தமிழ் சேனல்லே நான் வந்து முன்னாடி வந்து நம்ம பேசியிருந்தோம். இது உள்ளபடியே திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்கும். இவர் வந்து லா செக்ரட்டரி இருக்காங்க, சட்டத்துறை அமைச்சர்கள் இருக்காங்க, இதுக்குன்னு முதலமைச்சருக்குன்னு ஒரு குழு இருக்கு, ஆலோசனை குழு வந்திருக்கு. அந்த குழுல நீங்க யாரெல்லாம் நீங்க வச்சிருக்குன்னா உள்ளபடியே அரசு அதிகாரியும் வேலை தெரிஞ்சவங்களும் சீனியர்கள் நீங்க வச்சிருந்தா பரவாயில்ல. நீங்க யாரை வச்சிருக்கீங்க உங்களோட குழுல? ஜோசியக்காரரு. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கவங்க நீங்க வந்து ஆலோசனை குழுல வச்சிருந்தா அவங்களுக்கு மண்டையில என்ன இருக்கும் சொல்லுங்க? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அரசியலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை தப்பா தான் கைட் பண்ணுவாங்க. தலைவரை நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து இடைத்தேர்தலை பேஸ் பண்ணி தான் இது கூட பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த இடைத்தேர்தலை பேஸ் கரூர்ல ஜெயிக்கிறது மத்த பிற இடங்கள்லயும் வந்து ஜெயிக்கிறது. ஏன்னா இவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் கரூர்ல வந்து ரிசைன் பண்ணிட்டு வராருன்னா அவரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை அங்க திருப்பி MLA ஆக்கும்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விராலிமலையில இருந்து விஜயபாஸ்கர் வராருன்னா அவரு கமிட்மெண்ட், மதுராந்தகத்துல இருந்து வராங்க அந்த அவங்களுக்கு மரகதம் குமரவேல், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பல பேரங்கள் நடத்தி தான் நடந்திருக்கும் போது அப்போ மக்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு சுணக்கம் வந்துச்சு. தாவேக அரசு ஒன்னும் மக்களுக்காக ஒன்றும் செய்யல. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒண்ணு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. ஒண்ணுமே இல்லை. சின்ன எக்ஸாம்பிள் முதல்ல சொன்ன அந்த 200 யூனிட் மின்சாரம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கட்டியிருந்தவங்க 18,000 20,000 வந்து கட்டுறாங்க. பல்வேறு முறைகேடுகள் வந்து அதில் நடந்திருக்கு. ₹2.70 இருந்து இப்போ கிட்டத்தட்ட ₹4.70 மாறிச்சுன்னு வந்து சொல்றாங்க. பல பேர் சொல்றாங்க குடிசை வீடுங்க, யோசிச்சு பாருங்க. குடிசை வீட்டுல ஒரு பல்பு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் கூட இருக்கான்னு தெரியல. 1000 ரூபாய் தான் அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் 1000 ரூபாய் கட்டணும். 19,000 18,000 ரூபாய் வருது. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து கதறாங்க. முதலமைச்சர் போய் சந்திக்கணும்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து மனு அனுப்புறாங்க. முதலமைச்சருக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. எதை பத்தியும் இந்த அரசாங்கம் கவலைப்படல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்வாரியத்துறை அமைச்சர் வந்து இதுக்கும் காரணம் திமுக தான் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட இருக்கிற இந்த அல்லக்கை நொல்லக்கையெல்லாம் தருத்தி விட்டுட்டு அவர் உண்மையான அரசு அதிகாரிகள் IAS ஆஃபீஸர்ஸை கூட வச்சிருந்தாங்கன்னா இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படும். விஜய் அவர்கள் நம்ம வந்து தவறு சொல்ல, ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிறோம். எழுதி கொடுத்தாலும் நீங்க பாருங்களேன், முதலமைச்சர் என்ன பேசுறாரு, அல்லு சில்லுன்னு பேசுறாரு, டேஷ்னு பேசுறாரு.
என் வாயில நல்லா வந்துடும் பேசு. இதெல்லாம் நீங்க ஒரு குழு இருக்கு, முதலமைச்சருக்கு ஒரு குழு இருக்கு, அந்த குழு இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க மேற்பார்வையில் இதில் நடந்தா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. அப்போ தான் தோண்டித்தனமாக நான் முதலமைச்சராயிட்டு நீ என்ன கேள்வி கேட்கறது அப்படின்ற மனப்போக்கில் இருந்தாருன்னா இன்னைக்கு அவங்களோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல தாவேக்காக்கு சரிந்திருக்கிறது உண்மை. விஜயருடைய ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச மிகப்பெரிய நல்லதுன்னா சிங்கப்பெண் சிறப்பு படைன்றான் பொதுமக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்ஐ அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி வந்து பள்ளிக்கூடங்களில் போயிட்டு நீங்கள் யாராச்சும் ஒரு பெண்ணுக்கு வந்து 18 வயசு கம்மியாக இருக்கணும் ஹாயின் மெசேஜ் போட்டால் கூட போக்சோ வழக்கு பாயும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட அவங்களே வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இது? இப்போ அந்த பேசின அந்த காவல்துறை அதிகாரி அவங்க பையன் வந்து அவங்க சக தோழிக்கு, அவரோட படிக்கிற ஒரு சக தோழிக்கு ஹாயின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டான்னு வச்சுங்களேன், இவங்க உடனே அவரை போக்சோலத்துக்கு உள்ள வச்சிருவாங்களா? அந்த காவல்துறை அதிகாரியோட மகனே ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நட்பா பழகுறாங்க, ஆண் பெண் நட்பா பழகுறாங்க. இன்னைக்கு வந்து இருபாலர் பள்ளிகள் தான் வந்து அதிகமா இருக்கு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்னா பழகுறாங்க, ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு சரிசமமா இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆண்களோட பெண்கள் அதிகமா வந்து வேலைக்கு போறாங்க. தமிழகம் வந்து ஒரு முன்னேறிய மாநிலம். பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும், இன்னும் சொல்ல போனீங்க தொழிற்சாலைகள் வந்து 41% பெண்கள் வந்து இந்தியாவிலே அதிகமாக வேலை பார்க்கறது தமிழ்நாட்டில் தான். அப்போ ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். இந்தியாவிலே அதிகமாக வந்து உயர்கல்வி படித்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான். அப்போ இருபாலர் கல்விகள் தான் இங்கே அதிகமாக இருக்கு, பள்ளிகளும் சரி கல்லூரியும் சரி. அப்போ ஒரு நட்பா பழகுறாங்க, ஒரு சக தோழனா பழகுறாங்க, ஒரு ஸ்கூல் மேட்டா பழகுறாங்கன்னா அதை நீங்க எப்படி வந்து அதை சொல்ல சட்டமே தெரியாதவங்கள சட்டையை மட்டும் மாத்திட்டா போதாதுன்னு நம்ம சொல்றோம். அந்த சிங்கப்பெண் தொடர்ந்து இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் போயிட்டு துப்பட்டா போடுங்க, கவனமா இருங்க, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, சரிங்க அப்படின்னா கையை காலை அமைக்க விட்ட அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்களேன். இது வந்து ஹாய்னு மெசேஜ் அமிச்சா நீங்க போக்கு சொல்ல போடுவீங்க, ஓகே ரைட்டு நாங்க ஒத்துக்கிறோம், ரைட்டு. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்கா? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், விஜய் சரவணன் மீது அந்த தாவேக்கா சார்ந்த பெண்மணி பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. கார்ல கொண்டு வேலைக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அந்த எம்எல்ஏ மேல போடுங்களேன். நீங்க என்ன வழக்கு போட்டீங்க? பாலியல் வழக்கு என்ன வழக்கு போட்டீங்க? அவருக்கு மேல ஒரு என்கொயரி வச்சிங்களா? சரத்னு ஒரு அமைச்சர் பொது இடத்துல பவுடர் நசுக்கினார், அவர் மீது இன்னும் நீங்க துறை ரீதியான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கின அமைச்சர் ரமேஷ் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பல்வேறு முறைகேடுகள் வந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேக்கா சார்ந்தவர்கள் வந்து ஈடுபடுறாங்க. அவர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கை நீங்க எடுக்காம வெகுஜன மக்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீட் எதிர்ப்புக்காக மாணவர்கள் வந்து போடுறாங்க, அவங்கள காட்டு மிராண்டித்தனமாக தாக்க வேண்டிய சூழல் எங்க இருந்து வந்து உங்களுக்கு எந்த தைரியம்? அப்போ பாஜகவும் தாவேக்காவும் ஒன்றுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா டெல்லியில அவங்க ஜந்தர் மந்தர்ல வந்து ஒரு ஆணி வச்சு அடிக்கிறான், கட்டையில வந்து ஆணி வச்சு அடிக்கிறான், புல்லட் குண்டுகளை வச்சு அடிக்கிறான். ஒரு மாணவருக்கு வந்து கண்ணே வந்து பறி போயிருக்கு. பல பேர் வந்து ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு மோசமான சூழல்ல வந்து அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. உடல்நிலை அவ்வளவு தூரம் மோசமா தாக்கியிருக்காங்க. தாக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? அப்போ பாஜக என்ன செய்கிறோம் அதுதான் நீங்க தமிழ்நாட்டில் செய்யும். உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? நீட் எதிர்ப்பு, நீட் விலக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க அதுல இரட்டை நிலைப்பாடு எடுக்கீங்க. மாணவர்களை தாக்க வேண்டிய அவசியம் என்னது? எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து கவர்னர் மாளிகை நோக்கி போறாங்க. ஆண் காவலர்கள் வச்சு அவங்கள வந்து மோசமா வந்து அவங்கள வந்து டீல் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? இது குறித்து ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரு. என்ன காரணம்? எதுக்காக பேசியிருக்காரு? முதல்ல இது வரைக்கும் எதாவது பேசியிருக்காரு? அவர் எதுவுமே பேசுனது. அவர் பேச அறிக்கையாச்சும் விடுவார்ல, அது கூட அவர் பேசுனதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அவங்க அப்பாவை காணோன்னு பேசினாரு, பிளாஸ்ட்னு பேசுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயில வராத வார்த்தைகள்லாம் வந்து பேசுறாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் பேசாது, அதை தான் அவர் வந்து பேசுறாரு. அவர் எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணதே இல்லை. டெல்லியில போனப்போ எல்லா முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லத்துல வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது மரபு, ஓடி வராரு. அப்போ நீங்க எது குறித்து இப்போ வந்து மேகதாதுக்கு வந்து போவார் முதலமைச்சர்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றாரு மேகதாதுல அணை கட்டணும்னா தமிழகத்தை நாங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நாங்க கட்டுவோம்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை சொல்லியிருக்காரு முதலமைச்சர். இல்ல மேகதாதுல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? விவசாயிகள் எத்தனை பேர் நீங்க வந்து, நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து 41 பேருக்கு கொடுத்தீங்கல்ல, அரசாணை வந்து கொடுத்தீங்களா? உங்க கூட்டத்துக்கு உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு கொடுத்தீங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பணம் நீங்க கொடுத்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க உயிரிழந்தவர்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு கொடுத்தாங்க. அதிமுக தவிர எல்லா கட்சிகளும் வந்து நாம தமிழ் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், ஈவன் பிஜேபியும் வந்து அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நீங்க 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து குறைஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த உயிரிழப்பை வந்து ஈடு பண்ண முடியாது. ஆனா அவங்களை பொருளாதாரத்தை வலிமையடைய அளவுக்கு எல்லா வேலையும் நீங்க வந்து செஞ்சாச்சு. இப்ப நீங்க உங்க கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு 31 பேருக்கு வேலை கொடுக்குறீங்கல்ல, இப்ப சமீபமா இறந்து போன விவசாயிகளுக்கு நீங்க ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு வந்து 55 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. அவங்க ரசிகர்களே கொடுத்தது இல்லை சார், அவரோட சொந்த ரசிகர்கள் இவருக்காக பால் அபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு உயிரிழந்தவங்க விபத்துல இறந்திருக்காங்க, பேனர் வைக்கும் போது இறந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க எதுவுமே பண்ணதில்லை. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொன்னதில்லை. அவங்க வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. திருச்சி முழுக்க
போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க. விஜய் அண்ணா எங்களுக்கும் வந்து கருணை காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அங்கெல்லாம் இறங்காத இந்த மனசு, இலகுன மனசு இங்க மட்டும் இலகுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தேர்தல் வெற்றி மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. அடுத்த கட்டமா உச்சநீதிமன்றத்தை போறதா சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இவங்க வந்து போறாங்க. நிச்சயமாக இதுக்கு முன்னாடி வழிகாட்டுதல் குழு இருக்குங்க. நீங்க வந்து ஒருத்தன் ஒண்ணு இல்லைங்க, இப்போ ராணுவத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்க இறந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும், அவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் கொடுக்கணும். அதுவே நீங்க வந்து பெண்டிங் இருக்கு, சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதவி போட முடியாம இருக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இடங்கள் பணியிடங்கள் காலி இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, குரூப் 4ல ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு வேலைக்கு ஒரு 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 1000 வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், 10 லட்சம் பேர் எழுதுறான். அந்த கிளர்க்கு வேலைக்கு பிஹெச்டி படிச்சவங்க முத கொண்டு எல்லாரும் எழுதுறான். இன்னைக்கு அப்போ அரசு வேலைன்றது எல்லாரும் இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு எட்டாக்கனியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க சர்வசாதாரணமா தூக்கி கொடுக்கறது வந்து உள்ளபடி அரசாங்கம் வந்து இது வேடிக்கை பார்த்துக்க, சட்டப்படி தான் இங்க எல்லாமே நடக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த வழக்குல தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து ஏற்படும். இதைத்தான் அவங்களும் வந்து சொல்ல போறாங்க. தீர்ப்பு வந்து தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக தான் வரும், எதிர்ப்பாக தான் நிச்சயமா வரும். ஏன்னா நீங்க சட்டப்படி தாங்க எதுவும் பண்ண முடியும், உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து சூழல் இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து இனி வரும் காலங்களில் அது குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையான முறையில் ஒரு டிரான்ஸ்பரன்சி அரசாங்கம் வந்து வரணும். நம்ம அதனால தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பணமே இல்லைன்னு சொல்கிறீங்க, அரசாங்கம் வந்து பணமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் திமுக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், அதிமுக சொல்கிறதே இல்லை, நீங்கள் திமுக அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, இன்னும் எல்லாத்தையும் சேர்த்து 13 லட்சம் கோடி வாங்கிட்டேன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து 20,881 கோடி இந்த 3 மாதத்தில் வாங்கிட்டு, இன்னும் 3 மாதம் கூட முழுசாக முடிக்கல இந்த அரசாங்கம் வந்து. 60 நாள், கிட்டத்தட்ட 2 மாதம் ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு. 70 நாளில் நீங்கள் கிட்டத்தட்ட 20,881 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இதுவரை எல்லா அரசாங்கமும் கடன் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு வாங்கினது இல்ல, வந்த உடனே 3 மாசத்துல யாரும் இவ்வளவு வாங்கினது இல்ல. 3 மாசம் கூட முழுசாக முடியல. கொரோனா டைம்ல கூட வாங்கல. கொரோனா டைம்ல கூட இவ்வளவு வாங்கல. 5000 கோடி 4000 கோடி தான் வாங்க. நீங்க பல்கா வாங்குறீங்களா? 10,000 கோடி 15,000 கோடி வாங்கி இன்னைக்கு 20,881 கோடி நீங்க கடன் வாங்கிருக்கீங்கன்னா இது எதுக்கு? மக்களுக்கான திட்டங்கள் ஸ்கீமுக்கெல்லாம் கிடையாது. நீங்க இதை வாங்கி என்ன மகளிருக்கு 2,500 ரூபாய் கொடுக்க போறீங்களா? இல்ல நீங்க வந்து சொன்ன 6 சிலிண்டர் கொடுக்க போறீங்களா? தாய்மாமன் தங்கமோர் திட்டம் கொடுப்பாரு. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு நீங்க சொன்ன கடன் தள்ளுபடி பண்ண போறீங்களா? எதுவுமே கிடையாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்றாட செலவுகளுக்கு சம்பளம் போடுறதுக்கே நீங்க கடன் வாங்குனீங்கன்னா இந்த அரசாங்கத்தை எப்படி நீங்க வழிநடத்துவீங்கன்னு கேட்கிறான். இப்ப தேவையில்லாத உங்க கூட இருந்தவனுக்கு பல லட்சம் ரூபாயில வந்து உங்க கூட இருந்தவர்களே ஜெகதீஷ் பழனிசாமிக்கு வந்து பணி நியமனம் போட்டிருக்கீங்க. உங்களோட தேர்தல் வியூகப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து பணி நியமனம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை ஒழிச்சு வைக்கிறீங்க. அப்ப இவர்களுக்கு வந்து நீங்க எல்லா விதமான சொபஸ்டிகேட்டுங்க, இவங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நீங்க கொடுத்துட்டு எளிய மக்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, பாத்திரத்துல இங்க ஒண்ணுமே இல்லை பாத்துங்க அப்படின்னு சொல்றது உள்ளபடி இது அயோக்கியத்தனமான அரசியலா பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாடு அரசியல் வந்து நடிகர்கள் தலை தூக்குறது நம்மளால பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து வந்து தனுஷ் அவர்கள் கூட இப்ப பிறந்த நாள்ல கூட பேசியிருக்காரு, எல்லாருமே வீடு போய் சேவை செய்யுங்க, நம்ம நற்பணி மன்றத்தை வந்து கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகில இந்திய தனுஷ் நற்பணி மன்றன்ற மாதிரி உருவாக்கி சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தனுஷ் வந்து அரசியலுக்கு வருதா உறுதி ஆயிடுச்சா? 100% உறுதி. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருக்கு ராயன் படம் வந்து தியேட்டர்ல உட்காந்து பார்க்கவே முடியாது. எப்படி ஜனநாயகன் எப்படியோ அதே மாதிரி தான் ஜனநாயகன் பார்ட் 2 தான் வந்து ராயன் படம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 தேசிய விருது கொடுக்கும் போதே நமக்கு எங்கே லைட்டாக இடிச்சுது. ஏன் இவரை வந்து இவ்வளோ தூரம் மத்திய அரசாங்கம் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க? அப்போது விஜய் அவர்கள் வந்து அவங்க பேச்சை கேட்கல, இல்லை வந்து ஏதோ ஒரு டீலில் வந்து பிரச்சனைனா அடுத்த நடிகர்கள் வந்து தயார் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த வரிசையில் வந்து சூர்யாவும் இருக்காரு. இப்படி பல பேரை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி தமிழக மக்களை வந்து நடிகர்கள் பின்னாடி வந்து போகிற அவல நிலை உள்ளபடியே வந்து கண்டிக்கத்தக்கது. அதான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தாரு. ராயன் படத்துக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அது மத்திய அரசு அவங்க எடுக்கிற முடிவு தான். எனக்கு வந்து பழைய படம் வட சென்னையா இருக்கட்டும், புதுப்பேட்டையா இருக்கட்டும், இந்த படத்துக்குலாம் நான் மயக்கம் என்ன, இந்த படத்துக்குலாம் நான் வரும்னு நினைச்சேன் தேசிய விருது, அதுக்கெல்லாம் வரல. அது குறித்துலாம் யாருமே பேசவே இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் பேசுறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு, அருள்வான்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து கல்வியை பேஸ் பண்ணி மலைவாழ் மக்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து கல்விக்காக போராடுறாங்க அப்படின்றது ஒரு அருமையான ஒரு படம் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு பாருங்க, எந்த விருதும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து சொல்றாங்க. ஒரு மலைவாழ் மக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளவு தூரம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு விபத்து அவங்களுக்கு வந்து ஒரு முதலுதவி தேவைன்னா கூட கிட்டத்தட்ட 7 மலைகளை கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் அவங்க வந்து நடந்து வரணும். அடிப்படையில் வந்து மருத்துவம் கிடையாது, மருத்துவமனைகள் வந்து கிடையாது, செல்போன் டவர் கிடையாதுங்க. அவங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு யாரையும் வந்து இது பண்ண முடியாது. இந்த மக்கள் காடுகளை வந்து பழங்குடி மக்கள் காடுகளே வந்து அவங்க வந்து வாழ்வாதாரமா இருக்காங்க. காடை வந்து கடவுளாக வந்து வழிபடுறாங்க. ஒரு மரத்தை கூட வெட்ட மாட்டாங்க. அதுல இருந்து விழுகின்ற அந்த சிறகுகளையும் அந்த கிளைகளையும் அந்த குச்சிகளை தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. காடை வந்து பாதுகாக்கின்ற இந்த மக்களை வெளியேற்றிட்டு இன்னைக்கு கார்பரேட்டுகளுக்கு வந்து நீங்க பட்டா போட்டு கொடுக்குறீங்களே, எப்படி கொடுக்குறீங்க? இப்ப இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சதோ அதை தான் நீங்களும் வந்து செய்றீங்க. கனிமவள கொள்ளையா இருக்கட்டும், நீங்க பயங்கரமா பண்றீங்க. இப்போ டாஸ்மாக் இருக்கட்டும், டாஸ்மாக் என்ன பண்றீங்க? நீங்க 717 மதுக்கடைகளை வந்து மூணுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டோம், லிஸ்ட் கொடுக்கல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 1500 கடைகளுக்கு மேல ஓபன் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா மணமகிழ் மன்றன்ற பேர்ல ஓபன் பண்ணாங்க. 24 மணி நேரம் இன்னைக்கு வந்து சரக்கு வந்து கிடைக்குது. 11 to 11 பார்னு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு சாராய
சாராய கடை இருக்குன்னா அதுல இருந்து 150 மீட்டருக்குள்ளே இன்னொரு பார் நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அப்போ இலகுவாக கிடைக்கிறது. தாவேக்காரர்கள் தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க மதுவை ஒழிச்சிரும்னு சொன்னது ஏமாத்து வேலை, விவசாயிகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னது ஏமாத்தல, பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னது ஏமாத்தல. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தேவையா? இதை நீங்க வேற வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா? அப்புறம் செஞ்சுதானே சார் மத்ததெல்லாம் நீங்க பண்ணீங்களான்னு கேக்குறேன். இப்போ 6 சிலிண்டர் அத்தியாவசிய தேவையா இல்லையா? அது கொடுக்கணுமா இல்லையா? இப்போ விவசாயிகளுக்கு வந்து நீங்க சொன்ன கடன் தள்ளுபடி நீங்க பண்ணணுமா இல்லையா? ஏங்க நிலத்தடி நீரே இன்னைக்கு கீழே போயிடுச்சுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, வறண்ட மாநிலமா இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. அதுக்கான திட்டங்கள் என்ன உங்ககிட்ட இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது காம்பன்சேட் நீங்க கொடுக்குறீங்களா? வங்கியில வாங்கின கடனை வந்து கட்டலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து முற்றிலுமாக வந்து விவசாயத்தை வெளியேறக்கூடிய நிலைமை இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணலாம்ல? இது குறித்து வாய் எதுவும் பேச மாட்டேன். சரிங்க, குறைஞ்சபட்சம் விவசாய அமைப்பை சார்ந்தவங்க திரு விஜய் அவர்களை சந்திக்க வரணும்னா நீங்க வந்து அனுமதி கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா விவசாய சங்க தலைவர் வந்து வீட்டு காவல்ல வைக்கிறீங்க. அப்ப என்ன அரசாங்கம்னு கேட்குறான். பாஜகவும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? எந்த வித்தியாசம் இல்லை. ஃபார் பெட்டர் பாஜகன்னு சொல்றோம். இப்போ நீங்க அதே தான் நீங்க வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீங்க அதை தான் வந்து பண்ணீங்க. தமிழ்த்தாழ் வாழ்த்தை 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டீங்க. எல்லா கட்சிகளும் வாய் மூடி மௌனம் இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் பேசுறாங்க. இந்த வந்து பெரிய வந்து இஷ்யூவா வந்து மாத்தல. அப்ப எதை நோக்கி நகருது? ஒரு நடிகர் ஒரு முதல்வராக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அவர் வந்து மனசு நோகாம அவர் வந்து பொத்தி நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றது இது எந்த மாதிரி மோசமான அரசியல்? மாணவர்களும் நீங்க தாக்குறீங்க. இந்த பக்கம் நீங்க வந்து தமிழ் தான் நான் வந்து முன்னுரிமை கொடுப்பேன்னு சொன்னீங்க. நீங்க எதுவுமே பண்ணல. முதல்ல உங்களுக்கு சட்டமன்றத்தை ஆரம்பிச்சுது. அப்பயே நீங்க வந்து இதை வந்து தடுத்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. கவர்னர் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு இடத்துல நீங்க நகர்ந்துட்டு போது தமிழகம் இன்னைக்கு தமிழ்த்தாழ் வாழ்த்துல 3ஆவது இடத்துக்கு போகுது. தமிழகம் வந்து எத்தனாவது இடத்துக்கு போகும்னு நமக்கு தெரியல. பொருளாதாரத்தும் சரி எல்லாத்திலும் தமிழகம் இன்னைக்கு பின்னோக்கி போயிருக்கு. இந்த கனவெல்லாம் பாத்தீங்கன்னா காணல் நீராக போச்சு. ரஜினிகாந்த் அவர் வந்து 2021 கட்சி ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டோம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து கட்சி ஆரம்பிக்கல. அவரு அவங்களுடைய மனைவி வந்து இப்போ ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட தனுசும் கட்சி ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி 31 போட்டிடுவாங்களா? எந்த மாதிரி சார் இது போகுது? வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு அபிர்வதமான ஆதரவு எல்லாருமே வந்து கொடுத்தாங்க. ஏன்னா புதியதாக ஒருத்தர் வர்றாரு, இந்த திராவிட கட்சிகளும் வேணாம், புதியதாக ஒரு மாற்றம் வரட்டும்னு கொடுத்தாங்க. ஆனா நீங்க எடுத்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டக்கு தான். நீங்க 6 அடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து டக்கா எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது புதியதாக எந்த நடிகர் உள்ளபடியே நல்ல நடிகர்கள், சூர்யா மாதிரி அவர் வந்து உள்ளபடியே நல்ல சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸா தான் பார்ப்பாங்களே கண்டி. இன்னைக்கு திரு சூர்யா அவர்களே அரசியலுக்கு வந்தா அவர் வந்து தோக்கடிப்பாங்க. அதே மாதிரி தனுஷ் இல்ல, யாரு வந்தாலும் சரி இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முன்னுதாரணம் வச்சு இவங்களெல்லாம் நிச்சயமாக மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க. திரும்ப மீண்டும் ஒரு எழுச்சி வந்து வரணும். யாரெல்லாம் மக்களுக்காக வேலை செய்றாங்க, மக்களுக்காக பணி செய்றாங்களோ அதே மாதிரி இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தமிழகம் வந்து வெற்றி பாதைகள் வந்து நடக்கும். இந்த நடிகர்களுக்கு இதோட வந்து வாய்ப்பு கிடையாது. திரு விஜய் அவர்களுக்கே திருப்பி ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதியில் அவரே நிறைவேற்றலை அப்படின்னும் போது ஒன்றும் இல்லைங்க. வந்து ஒரு எம்எல்ஏ பூந்து அடிக்கிறாருங்க. பொதுமக்களை, ஒரு பத்திரிகையாளரை பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தாக்குறாருன்னு போது அப்போ இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் மேல என்ன எந்த விதம் அதான் சொல்றேன். தாவேக்கான்னு நீங்க பொறுப்புல இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களை மேல நீங்க வந்து கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், பத்திரிகையாளர் தாக்கலாம், மாணவர்களை தாக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க. உங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும். மூக்க அழகிரி வந்து வங்கி மேலாளர் வந்து உள்ள பூந்து அரைஞ்சிருந்தாங்க கண்ணத்துல, கேஸ் போட்டாங்க, அவங்க ஜாமீன்ல வெளியில வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட ஆகல. ஏன்னா அவங்க தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அதான் சொல்றேன், தாவேக்கால் நீங்க இணைந்து விட்டீர்கள்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் நீங்க என்ன வேணாலும் பண்ணது உள்ளபடியே இது வந்து ரொம்ப ஆபத்தான சூழல். லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்புன்னு சொல்றாரு. ஆனா கட்சிக்காரங்க எப்படி அந்த அனுமதி கொடுப்பாரு விஜய்? கொடுக்க மாட்டாங்க. எல்லா இடங்களிலும் ஒன்றும் இல்லைங்க. பதிவுத்துறை அலுவலகத்தில் எடுத்து ஆரம்பிச்சு எல்லா இடங்களையும் நாங்கள் போகிறோம். அரசு அலுவலகங்கள்லாம் தாராளமாக லஞ்சம் வந்து வாங்குகிறார்கள். முன்னாடி அரசாங்கம்லாம் கூட கொஞ்சம் பயந்து வாங்குவாங்க. ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே பணம் கேட்டு வாங்குறாங்க. இது வந்து உள்ளபடியே சொல்கிறேன், ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். திரு முதல்வர் அவர்களுக்கு இதெல்லாம் அவர் கவனத்துக்கு போதா போலையான்னு நமக்கு வந்து தெரியல. உள்ளபடியே தமிழக நிதி நிலையமும் சரி, தமிழகத்தோட அரசியலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தில் இருக்குது. நிச்சயமாக முதல்வர் வந்து இதெல்லாம் வந்து செவி சாய்க்கணும், பார்க்கணும். அவர் வந்து வெகுஜன மக்களை வந்து பார்க்கணும், விவசாயிகளை பார்க்கணும், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து சந்திக்கணும். தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு முதல்வர்கள் வந்து கவனம் வந்து செலுத்தணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்க. இது தாவேக்காக்கும் நல்லது. தமிழக மக்கள் 8 கோடி மக்களுக்கு திரு விஜய் அவர்கள் தான், திரு ஜோசப் விஜய் தான், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தான் வந்து பிரதிநிதி. அவர் தான் வந்து மக்களை வந்து காக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் சைலண்டாக இருக்கிறது, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு எந்த அமைச்சர்லாம் அழுதானா அவெல்லாம் தூக்குங்க, எவன்லாம் ஒரு சீனை போட்டானா அவளெல்லாம் தூக்குங்கன்றேன். படத்தை பார்த்து அழுகிறவங்களுக்கு மொக்க படமா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க. அத்தனை பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. அவர் இப்போ நடிச்ச நடிப்பை எங்களால் பார்க்க முடியலன்னு கமெண்ட் அடிக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த சீனை எடுத்து போட்டு விஜய் அவர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை வந்து பண்றீங்க.
ஒரு படம் பாக்குறீங்கன்னா படத்தை பார்த்துட்டு போங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்னு வரும்போது அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மூமெண்ட்ல அழுவ வருது. சரிங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு சொல்றீங்கல்ல, விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தா? அந்த நடவடிக்கை தாங்க தேவை. இன்னைக்கு மாணவர்கள் வந்து நீங்க வந்து குண்டு கட்டாக தூக்குறீங்க, அவங்க மேல அத்தனை வழக்கு போறீங்களே. கல்வி அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் வந்து போறாருங்க, ஒரு மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்து போறாங்க. ஆனா பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னான்றாங்க, பேச மாட்டேன்றாரு. வெளியில போங்கன்றாங்க. ஸோ ஒரு அமைச்சரையே இன்னைக்கு மாணவர்கள் எப்படி டீல் பண்ணாங்க? ஏன்னா அவங்க வந்து நம்புறாங்க, எங்களுக்கானவங்க நீங்க இல்ல, எங்களுக்காக நீங்க நிக்கல, இவ்வளவு தூரம் மோசமான உங்க செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னா உங்களோட செயல்பாடுகள் வந்து எதுவுமே சரியில்லை. நீங்க வெறும் பாத்தீங்கன்னா மேஜிக் மாதிரி எல்லாம் சொன்னீங்களே கண்டி, பட் களத்துல எதுவுமே செய்யாது. அவங்க வந்து நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில வந்து இருக்காங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் எங்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.